நீங்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புகிறாங்க பிஜேபி காரங்கன்னு சொல்கிறீங்க. இந்த பொய் பரப்புறது, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறது, இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமானது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் தமிழகத்து மக்களிடம் பொய் பேசித்தான் 1967 இருந்து நீங்கள் பொய் பேசி தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் அரிசி எத்தனை கொடுப்பேன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னீங்க. இன்னைக்கு 3 படி அரிசின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 1 படி அரிசி. நீங்கள் பொய் பேசி ஆரம்பித்தது நீங்கள். அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, பொய் பேசுறது, இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைவந்த கலை. நீங்கள் போன தடவை நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டுக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பொய் தான். நீங்கள் அந்த பொய்யை மாற்றவே இல்லையே. அதே போல் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை மாநில அரசு எங்கே தடுத்ததுன்னு கேட்டீங்களே. சென்னை சேலத்திற்காக 8 வழிச்சாலை மத்திய அரசு இங்கு கொடுக்கின்ற பொழுது தடுத்தது யார்? இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மத்திய அரசு திட்டம் வருகின்ற பொழுதும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய அரசுக்கு அதன் வாயிலாக கெட்ட பெயரை உருவாக்க முடியும் என்கின்ற உங்களுடைய நோக்கம் 2019 நிறைவேறி இருக்கலாம். ஆனால் 2024 தமிழகத்தினுடைய மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படியெல்லாம் பொய் பேசுகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 19 நீங்கள் போட்ட கணக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம். 24 கணக்கு வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. பிரதமர் மோடி அவர்கள் இதோ அடுத்த வாரம் கூட தமிழகத்திற்கு வர இருக்கிறார். கோவை, சேலம், நாகர்கோயில் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறார். ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் வருகின்ற பொழுதும் தமிழகத்து மக்கள் உற்சாகமாக, ஆரவாரமாக, அன்போடு அவரை வரவேற்கிறார்கள். அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் கிளி பிடிச்சு போயிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பேசுகிறாங்க, மத்திய அரசு எதுவுமே பண்ணல, மோடி அவர்கள் எதிராக இருக்கிறார், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டுக்கு நமக்கு எதிராக இருக்கிறார். தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி. தமிழனுடைய அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழனுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர், தமிழகத்தினுடைய பண்பாட்டிற்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள். நீங்கள் தமிழ் மொழியை இன்னைக்கு ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க கூட படிக்க முடியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஆங்கில மீடியமாக மாற்றிட்டு இருக்கிறது உங்களோட அரசாங்கத்தோட சாதனை. அதனால் இன்று தமிழ் மொழி கலாச்சாரம், தமிழருக்கான பண்பாடு என்ற அத்தனையும் உயர்ந்த இடத்தில் வைத்து இன்று உலகம் முழுக்க பரவச் செய்து கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள். உங்களுடைய பொய்களை தயவு செய்து இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்களும் உங்களுடைய பொய் வாக்குறுதியும் ஒவ்வொரு நாளும் மக்கள் முன்பாக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்காக இலவச பஸ் பயணம்னு சொல்றீங்க, ஆனா பஸ் இல்லை. இதோ எங்கள சகோதரிங்கெல்லாம் இருக்காங்க. பஸ் வருதாமா உங்களுக்கு? கேளுங்க, நான் எதுவும் சொல்லி கொடுக்கல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. தமிழகத்தினுடைய மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். பஸ் நிக்காது, பொம்பளை பார்த்தா நிக்காதுமா, ஏன்னா இலவசமா கொடுக்கணும்ல. அதனால் இம்மாதிரி பொய் வாக்குறுதிகள், பொய் பேசுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை. இதை வைத்துக்கொண்டு அரசு மேடையை இனிமேல் அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையோடு நான் நிறைவு செய்கிறேன். 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு எத்தனை முறைங்க பட்டியல் கொடுக்கிறோம்? எத்தனை முறை பட்டியல் கொடுக்கிறது? ஏங்க 11 மருத்துவ கல்லூரி, டிஃபென்ஸ் காரிடார், இதெல்லாம் யார் கொடுத்தது? இதெல்லாம் யாருங்க கொடுத்தது? மத்திய அரசாங்கத்தோட திட்டம். இன்னைக்கு நீங்க அறிவிச்சீங்களே தென்னை விவசாயிகள் நாடு முழுக்க வித்துக்கலாம்னு சொல்லி, அது கூட மத்திய அரசோட திட்டங்க. ஆவாஸ் யோஜனாக்கு எத்தனை வீடு கட்டி இருக்க பணம் கொடுத்துருக்கோம்? எவ்வளோ கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம்? மத்திய அரசு விவசாயிகளோட வங்கி கணக்கில் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குதே. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டு விவசாயிகள் தானே? அது தமிழ்நாட்டுக்கு வர பணம் தானே? 1967 போய் சொல்லுதுன்னு சொல்றீங்க. நீங்க சொன்னது அண்ணாவத்தை குறிப்பிட்டு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தை சொல்றேன். நான் அதுதான் சொல்றேன். அந்த அரிசி திட்டம் கொண்டு வந்தது அண்ணா. நீங்க சொன்னது அண்ணாவை குறிப்பிட்டு. நான் வந்து சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எப்போதும் பொய் பேசி கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது. அது அண்ணாவை சேர்த்து தான் சொல்றீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 67 வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு.
குற்றம் இது அது வந்து அவசரமா ஏன் இப்போ வெளியிட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்குறாங்களே, அதுக்கு என்ன உங்களுடைய பதில்? மேடம் என்ன அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு எதிர்க்கட்சிகள் இப்போ பேசுகிறாங்க. நாங்கள் அரசியல் பண்ணலைங்க. ஒரு அரசாங்கம் என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். சரி, இப்போ கூட மாநிலத்தோட முதலமைச்சர் அவசரமாக ஓடி வந்து பொள்ளாச்சியில் இத்தனை தூரம் ஏற்கனவே நான் போட்ட ரோடு என்னங்க தெற்கு தொகுதி ரோடு கொடுங்கன்னு ஒவ்வொரு தரம் போராடி வாங்கிட்டு வந்த ரோடெல்லாம் இன்னைக்கு கணக்கு சேர்த்தி நாங்கள் 1500 கோடி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் அரசியல் இல்லைங்களா? ஏங்க 15 அங்கன்வாடி கட்டுறதுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும்? 10 பாலம் கட்டுறதுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் போய் ஒரு அரசு விழா நடத்தி ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்? இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம்? 15 அங்கன்வாடி கட்டி கொடுக்குறோம், 10 சமூக நலக்கூடம் கட்டி கொடுக்குறோம். இதெல்லாம் முதலமைச்சர் செய்ய வேண்டிய அறிவிப்பா? அப்ப இது அரசியல் இல்லாம வேற என்ன? சிஏவை பொறுத்த வரைக்கும் இது இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை மதத்திற்கு எதிரானது அல்ல. முழுக்க பக்கத்து நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்த நாட்டிற்கு அடைக்கலமாக வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு இருக்கின்ற கால அளவினை குறைத்து 5 வருடம் அவர்கள் இருந்தால் போதும் என்கின்ற ஒரு சிறு சலுகை மட்டும்தான் சிஏஏ சட்டம் என்பது. தங்களுடைய அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் சிறுபான்மை மக்களை தூண்டி விடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பதில். கோவையில் ரோட் ஷோ இருக்கு. இடமெல்லாம் இப்பதான் கட்சி பார்த்துட்டு இருக்காங்க. மாவட்டத்தோட யூனிட் இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடம் ரோடுன்னு சொன்னோம்னா காவல்துறையோட அனுமதி பெற்றுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. நடிகர் விஜயா அறிக்கை விடுத்திருக்காரு. அது சம்பந்தமா இன்னைக்கு கோவையில பல்வேறு இடங்களில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. நாங்கள் யாரா இருந்தாலும் சிஏ பற்றினுடைய உண்மை நிலையை நாங்கள் விளக்குகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை, திறந்த மனதோடு நீங்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளுங்க. எடுத்தோன்னே எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு நீங்க எதிர்க்காதீங்க. பாருங்க உள்ள என்னென்னவெல்லாம் அந்த சட்டம் சொல்கிறது, யாருக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற புரிஞ்சுட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றோம். அதாவது சில சட்டங்கள் எல்லாம் இந்தியாவிற்கு பொதுவான சட்டங்கள். அந்த சட்டத்தை நான் ஒரு மாநிலத்தில் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்றதே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன். மாநில அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. கோயம்புத்தூர் பகுதியில் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. நீங்கள் எல்லாம் வாக்களித்தீர்களேன்னு சொல்லிட்டு அந்த பொள்ளாச்சியில் இருந்துட்டு அவர் பேசுறது யாருக்கிட்ட? அவருக்கு எதிராக வாக்களிச்சவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. 10 எம்எல்ஏ இருக்காங்க, இங்க உங்களுக்கு எதிராக இருக்காங்க. நாங்க சொல்லாமா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம்னு நாங்க சொன்னா அது நீங்க ஒத்துக்குவீங்களா? இது அடிப்படை புரிதல். மாநில அரசு திட்டங்களுக்கு மத்திய அரசு ஸ்டிக்கர் விட்டது. வீடு கட்டும் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அரசு திட்டங்களுக்கு தான் மத்திய அரசு ஸ்டிக்கரோட சொல்லியிருந்தாரு. ஆமா, ஸ்டிக்கர் தானே விட்டுறாங்க. நான் தான் பட்ஜெட்ல வெளியில வந்தோன்னே சொன்னேன். மாநில அரசு திட்டங்களுக்கு அதாவது பிஎம் அதாவது வீடு கட்டுறதுக்கு ஏங்க நாங்க அவ்வளவு ஏங்க போறீங்க? இன்னைக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு காலையில மாநிலத்தோட முதலமைச்சர் மின்னணு சந்தை வாயிலாக விவசாயிகள் உங்கள் பொருட்களை விற்றுக்கொள்ளலாங்கிறாரு. அது என்ன திட்டம்? அது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். நாம் அப்படிங்கிற திட்டம் முதன்முறையாக நான் எம்எல்ஏ ஆன போது முதல் பேச்சிலேயே நாம் திட்டத்தை பற்றி சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறேன். அதை இன்னைக்கு ஏதோ புதுசாக அறிவிப்பு கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. நன்றிங்க. ஓபிஎஸ் இரட்டை இலையில இரட்டை இலை சின்னத்துல ஓபிஎஸ் ரைட் பாஜகவுடன் கூட்டணி சம்பந்தமா அதுக்கப்புறம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இரட்டை இலை சின்னத்துல நாங்க போட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதை பத்தி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரா? எனக்கு தெரியலீங்க, நான் அதை பார்க்கலீங்களே. நான் காலையிலேருந்து இது மாதிரி ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கிறேங்க, பார்க்கலீங்க. 2 வார்த்தை பேசுறீங்க. இல்லை அதில் என்ன உங்களுக்கு வேண்டி நான் 2 வார்த்தை என்ன பேசுறது? நான் பார்க்கல.